சில சிந்தனைகளை நீங்க தயவு செஞ்சு மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா படிக்கும் போது பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். பொருள் இல்லையே எல்லாமே இல்லை. ஏதாவது உண்டா? காசு பணம் இல்லைன்னா உண்டா? அதோட அறிவு இருந்தா எல்லா உலகத்தையும் வெல்லலாம் என்பதுக்கு உதாரணம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். நல்லா சிந்திச்சு பாருங்க. பொருளும் வேண்டும், அறிவும் வேண்டும். மூன்றாவது எழுச்சியுடன் செயல்படுகின்ற நம்ம தலைவர் ஆர்.வி. வெங்கடேசன் அவர்கள் கூட செயல் திறனும் வேண்டும். நான் நினைவேந்தல் கூட்டத்தில் அவரை பத்தி சொல்லல, அதை முதல்ல சொல்லிடுறேன். நான் வேகத்தில் வரும்போது சிலதை விட்டுருவேன். பாரப்பட்டி புத்தபெரியன் என்பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா நிறைய தெரிஞ்சிருக்காரு. எப்படி நிறைய தெரிஞ்சிருக்காரு. யாரையாவது தலைவரோட போன இங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். காவல்துறையில் சென்று அவர் அலுவலகத்திலேயே திட்டிய வரலாறு உண்டா? சொல்லுங்க, யாராவது உண்டா? உண்டுங்களா? எனக்கு 63 வயசு முடிந்து விட்டது, நான் பார்க்கல. நான் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை 1974-76 இருந்து கற்றவன். பம்பாய் பாலகிருஷ்ணன் ஸ்பெஷல் மாஸ்டர் வந்து மாநாடு போட்டார், அப்ப இருந்தே கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அப்படி ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. அதனுடைய ஒரு துணையாக மிகவும் சீரும் சிறப்போடு செயல்படுகிறவர் தான் சகோதரர் ஆர்.வி. வெங்கடேசன் அவர்கள். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். அதனால ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணணும்னு யோசிக்கிட்டே இருங்க. ஏன்னா நாம கோவணம் கட்டும் போதே எத்தனை பேரு நம்ம பீப்புளுங்கெல்லாம் அடிமையாக்கி அவனை ஒழிச்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன பண்றான்? கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா பாக்குறானா, எங்க பார்த்தாலும் எதையோ ஒண்ண வச்சு இவனுக்கு பொருளாதாரம் கொடுக்க கூடாது, அடி வைத்தல் அடிக்கிறான். அடி வைத்தல் அடிச்சுட்டான், பொருளாதாரமே இல்ல நம்ம பீப்புள் கிட்ட. அடுத்தது அறிவு இருந்தா தானே இவன் மேல் மேலும் போறான், படிக்கிறான், எல்லாத்தையும் கத்துக்கிறான்னு படிப்பையும் கட் பண்ணிவிட்டான். ரெண்டு கண்கள் நமக்கு. எது இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே. உங்க காலம் ஒரு நல்ல காலம். இப்ப இருந்து செயல்பட்ட